பொதுமக்கள் நல்லுறவு கூட்டத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஒன்றியத்துக்குட்பட்ட வேங்கிப்பாளையம் கிராமத்தில் பொதுமக்கள் நல்லுறவு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் குண்டடம் காவல் ஆய்வாளர் வேலுச்சாமி தலைமை வகித்தார். நிழலி பாசன சங்க தலைவர் வேங்கை ஹரிஹரமூர்த்தி முன்னிலை வகித்தார். இதில் பேசிய காவல் ஆய்வாளர் வேலுச்சாமி, பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினிடையே நல்லுறவு மலர வேண்டும் எனவும், ஊரின் வளர்ச்சிக்காக காவல்துறையின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய நிழலி பாசன சங்க தலைவர், பொதுமக்கள் உதவியுடன் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்தவே இந்த காவல்துறை பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார். நாங்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றோம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி மக்களோடு காவல்துறை அதிகாரிகள், குண்டடம் ஆய்வாளர்களும் உதவி ஆய்வாளர்களும் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை எடுத்து கூறி குழந்தைகளுக்கு உண்டான அவேர்னஸ் விழிப்புணர்வும், அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிற தடுப்பதற்கான யோசனைகளையும் ஆலோசனைகளையும், அதே மாதிரி திருட்டு நடப்பதை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதை ஆலோசனைகளும் எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவூர் வட்டாட்சியர் வாகனத்தை வழிமறித்த போதை இளைஞர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி கார் கண்ணாடியை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் கடவூர் வட்டாட்சியர் இளம்பரதி ஆதனூர் கிராமம் மேட்டுப்பட்டி பகுதியில் உள்ள துர்க்கையம்மன் கோவில் திருவிழாவிற்கு ரோந்து பணிக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது எருதுகோன்பட்டி அருகே வந்தபோது கம்பளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வீரமணி மற்றும் வெள்ளைமுத்து உள்ளிட்ட 4 இளைஞர்கள் மதுபோதையில் வட்டாட்சியர் வாகனத்தை வழிமறித்து தகாத வார்த்தைகளால் திட்டி வாகனத்தின் கண்ணாடியை அடித்து உடைத்துள்ளனர். இதுகுறித்து சிந்தாமணிப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் உள்ள பிரபல ஹோட்டலில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின் பிரியாணி விருந்து வைத்தார். கடலூரில் கருடன் திரைப்படம் பார்ப்பதற்காக நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் திரையரங்கிற்கு வந்தபோது அவர்களை திரையரங்க நிர்வாகம் தடுத்து நிறுத்தியது. தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திரைப்பட நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின் சேலத்தில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு பிரியாணி விருந்து வைத்து மகிழ்ந்தார். மேலும் நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த குழந்தைகள் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வெளியே ஆதரவற்று இறந்து கிடந்தவரின் உடலை இஸ்லாமியர்கள் அடக்கம் செய்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். 33 வயதாகும் இவர் திருமணமாகி கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் வீட்டை விட்டு வெளியே வந்து அனாதையாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சரவணன் மன உளைச்சலில் இருந்ததால் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். சிகிச்சைக்கு பின்னர் அரசு மருத்துவமனைக்கு வெளியே தங்கி அனாதையாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் இன்று சரவணன் உடல்நலம் குறைவால் மருத்துவமனைக்கு வெளியே இறந்துள்ளார். இந்நிலையில் சரவணனின் உடலை உறவினர்கள் வாங்க மறுத்ததால் சரவணனின் உறவினரான தனகோடி என்பவர் பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள மஸ்ஜித் சேவை குழுவை சேர்ந்த இஸ்லாமியர்களிடம் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக சேவை குழுவை சேர்ந்தவர்கள் சரவணனின் உடலை இந்து முறைப்படி அடக்கம் செய்தனர். இஸ்லாமியர்களின் இந்த செயல் அப்பகுதியில் உள்ள மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நீலகிரியில் வீட்டில் வளர்த்து வந்த வளர்ப்பு பிராணியை சிறுத்தை கவ்விச் சென்ற வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தையின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. உணவு மற்றும் தண்ணீர் தேடி இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் சர்வசாதாரணமாக உலாவரும் நிலையில் கோத்தகிரி அருகே குப்பட்டிக்கம்பை பகுதியில் ஒருவரின் வீட்டில் வளர்க்கப்படும் வளர்ப்பு பிராணியை சிறுத்தை கவ்விச் சென்றது அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இதனால் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி அய்யலூர் ஆட்டுச்சந்தையில் ரூபாய் 3.5 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் வாரந்தோறும் வியாழக்கிழமை வாரச்சந்தை நடைபெற்று வருகிறது. இங்கு ஆடுகள், நாட்டுக்கோழி, சண்டை சேவல்கள் மற்றும் காய்கறிகள் ஆகியவை அதிகாலை 4 மணி முதல் விற்பனைக்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து கொண்டுவரப்படுகிறது. வருகிற 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால்
இன்று அதிகாலை 3 மணிக்கே ஆட்டுச்சந்தை கூடியது. சந்தையில் திருச்சி, மணப்பாறை, புத்தானத்தம், செந்துறை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆடுகளை வாங்க வியாபாரிகள் வந்த நிலையில் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். இன்று நடைபெற்ற அய்யலூர் ஆட்டுச்சந்தையில் 10 கிலோ கொண்ட செம்மறி ஆடு 10 முதல் 11,000 வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆட்டுச்சந்தையில் 3.5 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் கூறினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆங்காங்கே மயில்கள் தோகை விரித்து நடனம் ஆடியது கண்ணை கவரும் வகையில் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். இந்த அலுவலக வளாகம் முழுவதும் மூலிகை மரம், செடி, கொடிகள் படர்ந்து கிடக்கின்றன. இங்கு ஏராளமான மயில்கள் வசித்து வருகின்றன. 2-3 நாட்களாக மாலை வேளையில் வானில் மேகமூட்டம் காணப்பட்டு மழை பெய்து வருவதால் மயில்கள் உற்சாகத்தில் அலுவலக நுழைவாயில் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் 10க்கும் மேற்பட்ட ஆண் மயில்கள் தோகை விரித்து உற்சாகமுடன் நடனமாடியது. இது அப்பகுதி வழியாக சென்ற அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், பொதுமக்கள் கண்களை கவர்ந்தது. அதுபோல் மாலை வேளையில் சமூக ஆர்வலர்கள் மயில்களுக்கு உணவு தானியங்கள் கொண்டு வந்து வழங்கி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.